வணக்கம், வெல்கம் டு குட்டீஸ் ஆர்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக க்யூட்டாக ஒரு பர்த்டே கேக் எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முதல்ல ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கலாம். இப்போ அந்த பேப்பரோட சென்டரில் முதல்ல உங்களுக்கு கேக் எவ்வளோ பெருசு வேணும் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அந்த அளவுக்கு இப்போ மேலே ஒரு டாட், கீழே ஒரு டாட், இவ்வளோ பெருசு தான் நான் கேக் வரைய போகிறேன். இப்போ கொஞ்சம் தூரம் தள்ளி இந்த பக்கமும் அதுக்கு நேராக 2 டாட்ஸ் வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு கோணலாக இல்லாமல் கரெக்டான சைஸ்க்கு 2 பக்கமும் கோடு போட முடியும். இப்போ அந்த 2 டாட்ஸையும் 2 பக்கமும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா 2 பக்கமும் ஈக்குவலாக இருக்குல்ல, அதுக்காக தான் முதல்ல டாட்ஸ் வச்சுக்கிட்டோம். இப்போ கீழே இந்த இடத்த கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக லைன் போடாமல் கேக்கில் ஃப்ராஸ்டிங்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அதுக்காக இந்த மாதிரி க்ளவுட்லாம் போடுவோமே, அந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். லைன்ஸ் மாதிரி போட்டு க்ளவுட் லைன் மாதிரி போட்டு இப்போ மேலே கீழே 2 பக்கமும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு கீழேயும் அதே மாதிரி போட்டு கனெக்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி மேலேயும் க்ளவுட் லைன் மாதிரி போட்டு கனெக்ட் பண்ணிடலாம். கேக்குக்கு கீழே ஒரு பிளேட் வச்சுருப்போம்ல, அதுக்காக இந்த இடத்துல இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதுக்கு கீழே ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி கொண்டு வந்து இப்படி கனெக்ட் பண்ணிடணும். அவ்வளோதான். ஒரு பிளேட் மேலே கேக் வச்சுருக்க மாதிரி இருக்கும். இப்போ கேக்குக்கு மேலே நம்ம கேண்டில்ஸ் தானே வச்சுருப்போம். கேண்டில்ஸ் வரைகிறதுக்கு சின்னதாக 2 லைன்ஸ் மாதிரி போட்டு மேலே இப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை கேண்டில்ஸ் வேணுமோ அத்தனை கேண்டில்ஸ் நம்ம அந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 4 கேண்டில்ஸ் போட போகிறேன். ரெக்டாங்கிள் ஷேப் மாதிரி போட்டுக்கணும். ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இந்த மாதிரி போட்டுருங்க. இப்போ கேண்டில்குள்ளே சின்னதாக டிசைன் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக 2 கோடு போட்டுக்கலாம். போட்டாச்சா? இப்போ கேண்டிலுக்கு மேலே சின்னதாக இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ அதுக்கு மேலே கேண்டில் எரியும்ல, அதுக்காக டியர் ட்ராப் ஷேப்னு போடுவாங்கள்ல, இந்த மாதிரி. உங்களுக்கு ஓவல் ஷேப் தான் வருதுன்னா ஓவல் ஷேப்பில் கூட போட்டுக்கலாம். அதுவும் அழகாக தான் இருக்கும். அவ்வளோதான், போட்டாச்சு. இப்போது கேக்குக்கு பக்கத்தில் ஒரு பலூன் இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கலாமா? அதுக்காக ஒரு ஹார்ட் ஷேப்பில் போட்டு அதை சுற்றி ஒரு சர்க்கிள் இருக்கிற மாதிரி ஒரு பலூன் வரைய போகிறோம். இப்போ ஹார்ட் ஷேப் போட்டாச்சு. அதை சுற்றி ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ அந்த சர்க்கிள் ஜாயின் ஆகிற இடத்துல W மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ கேக்குக்கு ஒரு கை மாதிரி வரைஞ்சிக்கலாம். சின்னதாக ஒரு லைன், ஸ்லீப்பிங் லைன் மாதிரி போட்டு அங்கேருந்து இந்த பலூன்லேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொண்டு வந்து அட்டாச் பண்ணிடலாம். அவ்வளோதான். கேக் வந்து இந்த பலூனை பிடிச்சிட்ருக்க மாதிரி இருக்குல்ல. இப்போது கேக்குக்கு கண் போட்டோன்னா அழகாக இருக்கும்ல, அதுக்காக ஒரு பெரிய சர்க்கிள் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு சர்க்கிள். இப்போ அந்த பெரிய சர்க்கிள்குள்ளே சின்னதாக 2 சர்க்கிள் போட்டு அதே மாதிரி இந்த பக்கமும் போட்டுக்கலாம். இப்போ அந்த குட்டி சர்க்கிளை சுற்றி மற்ற இடம் எல்லா இடத்துலையும் நம்ம அப்படியே டார்க்காக ஷேட் பண்ணிடலாம். கலர் பண்ணும்போதெல்லாம் வீடியோ ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்தால் வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கலர் பண்ணுங்கள். இப்போ கண் மாதிரி தெரியுதுல்ல, இதுக்கு ஐலேஷஸ் க்யூட்டாக இருக்கணுங்கிறதுக்காக 2 ஐலேஷஸ் போட்டுக்கலாம். இப்போ கேக்குக்கு வாய் போடுறதுக்காக அந்த 2 கண்ணுக்கும் நடுவில் ஒரு சின்ன யூ மாதிரி போட்டுக்கலாம். இப்படியே நீங்கள் விட்டாலும் விடலாம், இல்லை அதுக்கு கீழே நான் இன்னொரு டீப் யூ மாதிரி போட்டு நல்லா அழகாக வாயை திறந்து சிரிக்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன். உள்ள சின்னதாக நாக்கு மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பர்த்டே கேக் வரைஞ்சாச்சு. இப்போ சுற்றி சும்மா டெக்கரேஷன்ஸ்க்காக குட்டி குட்டியாக ஹார்ட்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம கலர் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக கலர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பர்த்டே கேக் எந்தெந்த கலர்லலாம் வேணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அந்த கலரில் நீங்கள் கலர் பண்ணிக்கலாம்.
அந்த கண்ணுக்கு கீழே அழகாக ப்ளஷ் மாதிரி போட்டுக்கோங்க பிங்க் கலரில். கேண்டிலுக்கு நான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக 2-3 கலர் கொடுக்குறேன். நீங்கள் ஒரே கலர் வேணும்னாலும் கொடுத்துக்கலாம். கை இந்த ஸ்டிக் மாதிரி போடாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டுக்கலாம். அதே ஹார்ட் மாதிரி போட்டோம்னா க்ளவ் போட்டுட்ருக்க மாதிரி இருக்கும். குட்டியாக ஐப்ரோஸ் போட்டுக்கலாம், இன்னும் க்யூட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய பர்த்டே கேக் ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் பர்த்டே வந்துச்சுன்னா நீங்களே இந்த மாதிரி வரைஞ்சி பர்த்டே கார்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு இது வரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லெட்ஸ் பி தேங்க்ஃபுல் ஃபார் வாட் வி ஹேவ். நன்றி.